தென்னிந்திய சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது தனிப்பட்ட விருப்பங்கள் குறித்து ஒருமுறை வெளிப்படையாக பேசியிருந்தார். "நான் எப்போதும் தனிமையாக இருக்கவே விரும்புகிறேன்" என்ற அவரது கூற்று பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. திரையுலகில் உச்சத்தில் இருக்கும் ஒரு நடிகர் தனிமையை ஏன் இவ்வளவு விரும்புகிறார் என்பதை விரிவாக பார்ப்போம். ரஜினிகாந்த் படங்கள் அவருக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ளன. கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவரை தங்கள் இதயங்களில் வைத்திருக்கிறார்கள். அவரது நடிப்பு பல வெற்றி படங்களில் வெற்றியை பெற்றுத் தந்துள்ளது. வயது ஒரு தடையாக இல்லாமல் அவர் இன்றும் படங்களில் நடித்து வருகிறார். கோலிவுட்டின் நடிப்பு அரக்கன் என்று அழைக்கப்படும் ரஜினிகாந்த் பல தமிழ் இயக்குநர்களுடன் இணைந்து பணியாற்றியுள்ளார். ரசிகர்களுக்கு ஏற்ற படங்களை அவர் தொடர்ந்து கொடுத்து வருகிறார். அவரது சமீபத்திய படம் வேட்டையன். இயக்குனர் ஞானவேல் இயக்கிய இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. வேட்டையன் படத்தை தொடர்ந்து ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜுடன் கூலி படத்தில் இணைந்தார். இது அவரது 150வது படமாக உருவாகி வருகிறது. இந்த படம் 2021 ஆகஸ்ட் 11 அன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூலி படப்பிடிப்பை முடித்த பிறகு அவர் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க உள்ளார். நெல்சன் திலீப்குமார் இயக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த பரபரப்பான சூழலிலும் ரஜினிகாந்த் தனது தனிமை விருப்பம் குறித்தும் கோபத்தை குறைப்பது குறித்தும் பேசியது கவனிக்கத்தக்கது. முந்தைய ஒரு நேர்காணலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பு, பொறுப்பு மற்றும் தனிமை குறித்து பேசியிருந்தார். அந்த நேர்காணலில் தொகுப்பாளர் அவரிடம், "உங்களுக்கு கோபம் வருமா?" என்று கேட்டார். அதற்கு ரஜினிகாந்த் அளித்த பதில் பலருக்கும் புதிய தகவல்களை அளித்தது. "நான் ஆரம்பத்தில் நடிகராக சினிமாவுக்கு வந்தபோது எனக்கு கோபம் அதிகமாக வரும். என்னால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை" என்று அவர் கூறினார். "பின்னர் எனக்கு பொறுப்புகளும் மக்கள் மத்தியில் மரியாதையும் வந்ததால் நான் அதை கட்டுப்படுத்த வேண்டியிருந்தது" என்றார். விளையாட்டுகளில் தனக்கு மிகுந்த ஆர்வம் இருப்பதாகவும் ரஜினிகாந்த் தெரிவித்தார். "எனக்கு கால்பந்து மிகவும் பிடிக்கும், ஆனால் நான் அதை ஒருபோதும் விளையாடியதில்லை" என்று அவர் குறிப்பிட்டார். "நான் கிரிக்கெட் மற்றும் கூடைப்பந்து விளையாடியிருக்கிறேன்" என்றார். "நான் எப்போதும் விரும்புவது தனிமைதான்" என்று ரஜினிகாந்த் வெளிப்படையாக பேசினார். "படப்பிடிப்பில் கூட்டம் அதிகமாக இருப்பதால் நான் படப்பிடிப்பில் இல்லாதபோது தனிமையை விரும்புகிறேன்" என்றார். "அந்த தனிமையில் நான் புஸ்தகங்களை படிப்பேன்" என்று அவர் மேலும் கூறினார். ஒரு நடிகர் தனிமையை இவ்வளவு விரும்புவாரா என்பது குறித்து ரசிகர்கள் மத்தியில் இந்த தகவல் பேசப்பட்டு வருகிறது. ரஜினிகாந்தின் இந்த பழைய நேர்காணல் அவரது ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது. இது அவரது ஆளுமையின் ஒரு புதிய பரிமாணத்தை வெளிப்படுத்துகிறது. ரஜினிகாந்தின் இந்த வெளிப்படையான பேச்சு அவரது எளிமையையும் தனிப்பட்ட வாழ்க்கையின் மீதான அவரது மதிப்பையும் காட்டுகிறது. திரைக்கு பின்னால் உள்ள அவரது இந்த தனிமை விருப்பம் அவரது கலைப்பயணத்திற்கு எவ்வாறு உதவுகிறது என்பது சிந்திக்கத்தக்கது.